ஹாய் மக்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதை ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பார்ப்போமா ஒரு தடவை? சாம்சங் 2025 ரிலீஸ் ஆன ஃபோனும் நோக்கியா பியூர் வியூ 2011 ரிலீஸ் ஆன ஃபோனும் அது கேமரா கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் பார்த்ததில் ஒரு 3 விஷயம் எனக்கு டக்குன்னு தோணுது. என்னென்னா, ஒன்று, நோக்கியாவால் பெர்ஃபெக்டாக அந்த லேபிள் எடுக்க முடியுது, சாம்சங்கால் அது லேபிளை எடுக்க முடியல. இதுக்கு மேஜராக 3 ரீசன். ஒன்று பார்த்தோன்னா ஃபோக்கஸ். நோக்கியாவில் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சென்டர் ஃபோக்கஸாக இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்டோட சென்டரில் ஃபோக்கஸ் ஆகும். இதுவே சாம்சங்கில் பார்க்கும்போது மல்டி பாயிண்ட் ஃபோக்கஸ், அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எவாலுவேட்டிங் மீட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மல்டி பாயிண்ட் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஃபோக்கஸ்க்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஆப்ஜெக்டில் சென்டராக இருக்கிற பார்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். எவாலுவேட்டிங் மீட்டர்னு போனோம்னா அதாவது மல்டி பாயிண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்க்ரீனில், அதாவது சப்ஜெக்ட்டு ஓவரால் ஏரியா எல்லாத்தையுமே கவர் பண்ணும். அதுதான் மல்டி பாயிண்ட் ஃபோக்கஸ். அதாவது என்னன்னா, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், பின்னாடி முன்னாடி எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக மல்டி பாயிண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ஒரு வே. அந்த சென்டர் ஃபோக்கஸ்ங்கிறது இன்னொரு வே. இதை தவிர பாயிண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை வச்சு அங்கே ஃபோக்கஸ் பண்ண சொன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். இது ஒன் ஆஃப் த ஃபோக்கஸிங் மெத்தட். ஸோ இந்த மேஜராக இருக்கிற அந்த 3 ஃபோக்கஸிங் மெத்தடில் நோக்கியா டிஃபால்ட்டாகவே சென்டர் ஃபோக்கஸ் இருக்கு. சாம்சங் ஃபோன் மல்டி பாயிண்ட் ஃபோக்கஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இதில் பார்க்கும்போது இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ பாருங்க, இந்த ஸ்க்ரீனில் நீங்களே பாருங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூ, அதாவது சாம்சங் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கு, நோக்கியா எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இப்போ நோக்கியா பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கு. என்டையர் சீன்லேயே ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கு. இதுவே சாம்சங் பார்த்தோன்னா என்டையர் சீனையே கவர் பண்ணியிருக்கு. இந்த சீனில் இருக்கிற பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட், முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கு. இதில் அந்த பிளேடு இருக்கிற மிஷினு, அந்த டூலு, அதுக்கு பின்னாடி இருக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனு, செவரு வரைக்கும் எல்லாமே டாப் டு பாட்டம் கவர் ஆயிருக்கு. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸ்க்ரீன் நோக்கியாவில் ஹாஃப் மேலே கொஞ்சம் ஓரளவு கவர் ஆயிருக்கு. இது பார்த்தோன்னா ஃபுல் ஸ்க்ரீனு கவர் பண்ணுது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ என்டையர் ஸ்க்ரீனுமே கவர் ஆயிருக்கு. இதில் பார்த்தோன்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா ஒரு அந்த என்டையர் சீன்லேயே ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் கவர் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது விஷயம் என்னன்னா, சென்சர் ஏரியா. அதாவது கேமராக்கு ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சாரோட ஏரியா பொறுத்து தான் ஷட்டர் ஸ்பீடு மாறும். எப்படின்னா, மேக்ஸிமம் ஷட்டர் ஸ்பீடு எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரலாங்கிறதுலாம் அந்த சென்சார் ஏரியா பொறுத்து மாறும். இப்போ நோக்கியா பார்த்தோன்னா 1/1.2 இன்ச் இருக்கு. ஸோ அதுவே சாம்சங் பார்க்கும்போது 1/1.3 இன்ச் இருக்கு. ஸோ ஆப்வியஸா சாம்சங் நோக்கியாவோட கம்மியான சென்சார் ஏரியா. இப்போ சென்சார் ஏரியா ஜாஸ்தியா இருந்ததுன்னா, அதாவது இது 0.08, அது 0.07 நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல, கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ பேசிக்கலி இந்த ஃபிராக்ஷன் வச்சு சொல்லும்போது நோக்கியாவுக்கு சென்சார் ஏரியா, டயகனல் ஏரியா பார்த்தோன்னா அதிகமா இருக்கு. ஸோ இதனால மேக்ஸிமம் ஷட்டர் ஸ்பீடு அட்டன் பண்ண முடியும். இதுவே சாம்சங் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஷட்டர் ஸ்பீடு அட்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 ரீசனும் மேஜரான பிளே. அப்புறம் 4வது ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. என்னன்னா, லென்ஸோட அப்பர்ச்சர் ஒன்று இருக்கு. அவன் நோக்கியா பியூர்லி ரிலீஸ் பண்ணும்போது அது 28 mm நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட் 28 mm நினைக்கிறேன். அதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f/2 நினைக்கிறேன். இதுவே சாம்சங்க்கு f/1.7 நினைக்கிறேன். இப்போ சாம்சங்கோட அப்பர்ச்சர் ஜாஸ்தியா இருக்கிறதால லைட் உள்ள வாங்குற விஷயமும் ஜாஸ்தியா இருக்கும். எப்படி சென்சரோட சைஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால லைட் உள்ள வர்றது ஜாஸ்தியா இருக்கும், ஷட்டர் ஸ்பீடு மேக்ஸிமம் வரைக்கும் அட்டன் பண்ணலாமோ. ஆனால் இதுல ஒரு ஓவரால் ஏரியாவை கவர் பண்ண முடியும், நிறைய லைட் உள்ள வாங்க முடியும். ஆனால் அதே சமயத்துல இதோட ஏரியா கவரேஜ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, இதோட லைட் உள்ள வாங்குறது ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது ஒரு வகையில டிஸ்அட்வான்டேஜ் தான் சாம்சங்க்கு. இதே மீன் இந்த வெரி பர்டிகுலர் சீன்ல, ஏன்னா அந்த பிளேடை ஃபோக்கஸ் பண்றதுல இது ஒரு வகையான டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த 4 பேசிக்கான விஷயத்தால தான் அந்த பிளேடை கிளீனா, பிளேட்ல இருக்க லேபிள் கிளீனா ஃபோக்கஸ் பண்ண முடியுது நோக்கியாவால. எந்த ஒரு கேமராவும் ஃபோக்கஸ் ஆகிற ஏரியாவில் ஏதாவது மோஷன் இருந்ததுன்னா, அது ஆட்டோமேட்டிக் மோட்ல இருக்கும்போது என்ன பண்ணும்னா, அதோட ஸ்பீடை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும். இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பீடை மேட்ச் பண்ணுறதுக்காக ஷட்டர் ஸ்பீடை நோக்கியா வேரி பண்ணிக்குது. ஸோ ஆல்ரெடி சென்டர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அந்த பிளேடை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த பிளேடை ஃபோக்கஸ் பண்ணும்போது
ரொட்டேட்டிங் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷட்டர் ஸ்பீடை மேட்ச் பண்ணுறதுனால அந்த லேபிளோட இமேஜை ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ரெண்டு ஃபீல்டு ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, FOV. இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ சாம்சங் கவர் பண்ணும்போது நோக்கியாவுக்கு ரொம்ப கம்மியாக கிராப்டான ஏரியாவாக இருக்குது. அந்த கிராப்டான ஏரியாவில் ஆல்ரெடி சென்டர் ஃபோக்கஸ்டு, ரெண்டாவது ஃபீல்ட் ஆஃப் வியூவும் கம்மியாக இருக்கிறதுனால அந்த லேபிளை க்ளீனாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த அட்வான்டேஜ் நோக்கியாவுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஷட்டர் ஸ்பீடை மேக்ஸிமம் வரைக்கும் கொண்டு போக முடியாதான ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது. அடுத்த அட்வான்டேஜ் என்ன நோக்கியாவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சென்சாரோட லார்ஜர் ஏரியா இருக்கிறதுனால லைட் சீக்கிரம் உள்ள வரும், அதனால ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகம். இதில் இன்னொன்று ஒன்று இருக்குது, இது என்ன மாதிரி ஃப்ளாஷ், ஜெனான் ஃப்ளாஷா இல்லை நார்மல் LED ஃப்ளாஷான்றதும் ஒரு ப்ளே பண்ணும். பட் ஐ திங்க் அது நெக்லிஜிபிள் கிடையாது. அது ஒரு விதத்தில் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. பட் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. மேபி V2K ஃபோட்டோகிராஃபின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, வினோத், அவர்கிட்ட கேட்டால் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 4 பாயிண்ட் நல்லா ஹைலைட் பண்ண முடியும். ஸோ அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் பார்ப்போம். பாய்.